பிரைஸ் லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 16 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி 1. யாருடைய தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ? பதில் தீமோத்தேயு. கேள்வி 2. பவுல் யாருக்கு விருத்த சேதனம் பண்ணினான்? பதில் தீமோத்தேயு. கேள்வி 3. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு யாராலே தடை பண்ணப்பட்டார்கள்? பதில் பரிசுத்த ஆவியினாலே. கேள்வி 4. பவுல் ராத்திரியிலே எந்த பட்டணத்திற்கு போகும்படி தரிசனம் கண்டார்? பதில் மக்கெதோனியா. கேள்வி 5. ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து யாருக்கு உபதேசித்தார்கள்? பதில் அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு. கேள்வி 6. இரத்தாம்பரம் விற்கக்கூடிய ஸ்திரீயின் பெயர் என்ன? பதில் லீதியாள். கேள்வி 7. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் யாருடைய இருதயத்தை திறந்தருளினார்? பதில் லீதியாள். கேள்வி 8. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சத்தமிட்டது யார்? பதில் குறி சொல்லுகிற ஒரு பெண். கேள்வி 9. பவுல் சீலாவுடைய கால்களை எங்கே மாட்டி வைத்தார்கள்? பதில் தோல் மரத்தில். கேள்வி 10. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? பதில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கேள்வி 11. பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனவன் யார்? பதில் சிறைச்சாலைக்காரன். கேள்வி 12. யாரை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார்கள்? பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. கேள்வி 13. பவுல் யார்? பதில் ரோமன். கேள்வி 14. அதிகாரிகள் எதை கேட்ட பொழுது பயந்தார்கள்? பதில் ரோமராய் இருக்கிறார்கள் என்று. கேள்வி 15. பவுல் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு எங்கே போனார்கள்? பதில் லீதியாளிடத்திற்கு. God bless you.